வணக்கம். நாங்கள் 4 பேர் சகலைகள். சகோதரர் சொல்லுவோம் இல்லையா, சகலை. குடும்பத்தில் பெரியவர் நான் கல்யாணம் பண்ணுறப்போ அவர் 4 குழந்தைகளுக்கு தந்தை எங்களுக்கு இருந்தார். அதில் பெரியவருக்கு 2 பையன் 2 பொண்ணு. எனக்கு 4 குழந்தைகளுக்கு அப்போவே எங்களுக்கு அறிமுகமானார். அந்த குடும்பத்தில் 2ஆம் பொண்ணை கட்டினேன். அதிலிருந்து 3வது பெண், அதாவது மைத்துனி மச்சினி மச்சினி கல்யாணம் பண்ணுறப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி 10 வருஷம் கழிச்சு, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு 3வது பொண்ணு கல்யாணம் ஆச்சு. 4வது கல்யாணம் மச்சினி கல்யாணம் எனக்கு 2 குழந்தைங்க பிறந்த பிறகு தான் 4வது மச்சினி கல்யாணம் ஆச்சு. இன்றைக்கி பெரியவர் 75 வயசில் அவருக்கு இருக்கும். இப்போ ஒரு உடம்பு முடியாமல் படுத்து பாடிட்டு இருக்காரு. நிறைய தொழிலெலாம் வச்சு பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் உடம்பு முடியாமல் படுத்திருக்காரு. 2வது ஆள் நான் தான் 64 உட்காந்துருக்கிறேன். நானும் படுத்த பிடிக்க உட்காந்துட்டேன். 3வது தான் ரிட்டையர்டு எஸ்ஐ. அவர் இப்போ உடம்பு முடியாமல் வண்டியில் ஓட்டுற அளவுக்கு, வண்டியில் போகிற அளவுக்கு இருக்கார். போதைக்கு ஒரு அனுபவிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. ட்ரெஸ்ஸில் போகிற அளவுக்குலாம் இருக்கார். நல்லா அந்த பழைய அளவு ஆரோக்கியமாக தான் இல்லை, வேலையாக தான் இருக்கார். 4வது ரிட்டையர் ஆகிட்டார். அப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகி தான் உட்காந்துருக்காரு. அவர் ஏதோ ஒரு கட்டத்து நேரத்தில் கூட விவசாயத்தை பண்ணிட்டு போல தெரியுது. எப்படி இருக்காங்க தெரியல. அவர் தூரத்தில் இருக்கிறதால தொடர்பு கொள்ள முடியல. ஒரு குடும்பத்தில் 4 பேர் அண்ணன் தம்பி மாதிரி ஒற்றுமை இருக்கிறது பெரிய விஷயந்தான். 4 பேரும் நல்ல மாதிரி போயிட்டுருக்கோம். எல்லோரும் நன்மைக்கே நினச்சிக்க வேண்டியதுதான். பார்ப்போம். கிராம வாழ்க்கையில் இந்த மாதிரியான சூழலில் உடம்பு முடியாமல் உட்காந்துருக்கிறது வித்தியாசமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. நகர மாதிரி டக்கு ஓடி வர்றத உட்காந்து பார்த்துட முடியாது. அவங்க ஒரு கிராமம், நான் ஒரு விடி நகரத்தில் உட்காந்துருக்கேன். நல்ல ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்கோம். பார்ப்போம். எல்லா நன்மைக்கும் நினச்சிக்க வேண்டியது தான். வாழ்க வளமுடன்.